ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி கீரை அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரைக்கு நான் இது வரைக்கும் எந்த விதையும் காசு கொடுத்து வாங்கி போடலை, உரம் போடலை. அதுக்காக எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் நான் யூஸ் பண்ணல. ஆனால் நம்ம வீட்டில் வளர்ந்தது. அது எப்படி நம்ம வளர்க்குறது, அது எப்படி திருப்பி திருப்பி நம்ம ஒரு கீரையை தண்டை வச்சே, அதாவது ஒரு கீரை இதுவை வச்சே நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு அதிலேருந்து அறுவடை பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடிங்க தானாக வளருது. அது எப்படி தானாக வளருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மணத்தக்காளி கீரை பார்ப்போம். இந்த மணத்தக்காளி கீரை நான் எப்படி வந்தது அப்படின்றத சொல்கிறேன். எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணுவோங்க. அதுவும் இந்த சம்மர் சீசனில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால, அப்புறமா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக இது சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ வாரத்தில் நான் 2 தடவை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கீரையெல்லாம் கிள்ளிட்டு அந்த தழைகள் இருக்கும், அந்த தண்டுகள் இருக்கும். அது கூட அந்த விதை மாதிரி மணத்தக்காளி அந்த இருக்கும்ல, குட்டி குட்டி தக்காளி இருக்கும்ல, அதை நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். அதை நான் நிறைய சேர்த்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கசப்பு வந்துடும் கீரை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப, சமைக்கிறப்ப. அதனால நான் அந்த விதை நிறைய சேர்த்துக்கவே இல்லை. அந்த விதையோடு சேர்ந்த தண்டுங்களை நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க மண் இருக்குல்ல வெளியே, அந்த மண்ணில் நான் போட்டுகிட்டே வரப்போ தானாக முளைக்கப்பட்டது தான் இந்த மணத்தக்காளி கீரை நம்ம வீட்டில். இது தானாக முளைச்சி வர ஆரம்பிச்சிது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் கீரை எப்போனா வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அதோட வேரோட கிடைக்கிது, கொத்தமல்லியோ கீரையோ புதினாவோ எது ஒன்றும் உங்களுக்கு அடியில் வேரோடு இருந்ததுன்னா, நல்ல உரம் இருக்கிற மண் உங்களில் எது போட்டாலும் விளையும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நட்டு வெடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே விளைச்சல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு விளைச்சல் கொடுத்தது தான் இந்த மணத்தக்காளி கீரை. நான் இது எப்போ விளைய ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்து மணத்தக்காளி கீரை வெளியே வாங்குறதையே விட்டுட்டேங்க. ஏன்னா எனக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இது நல்ல ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு கீரை விளைச்சல் கொடுக்கும். ஸோ நான் அதனால் வாங்குறதே விட்டுட்டேன். இது எப்படி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக வளர்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கீரை பறிக்கும் பொழுது கையால் பறிக்கக்கூடாதுங்க. தண்டோட வேரோடு பிடுங்கக்கூடாது. நான் எப்படி சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேனோ, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கும். ரெகுலராக உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம கீரை வளரக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்க தேவையில்லாத செடிகளை பிடுங்கி போட்டுடணுங்க. ஏன்னா அது தண்ணி கொடுக்காது. ஸோ கீரைக்கு தேவையான தண்ணியை அது எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சில செடிகள் தானாக வளர்ந்ததுன்னு சொன்னல, அதுதான் இந்த குப்பைமேனி, பாவக்காய் செடி, அதுக்கப்புறம் கீழாநெல்லி. அது கீழாநெல்லியில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் தானாக வளர்ந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை. அதே மாதிரி நான் சிறுகீரையும் இப்போ போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அது என்றைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரியல. அது இல்லாமல் நான் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீட்டில் கட் பண்ணுற காய்த்தோல் எல்லாம் இந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு உரமாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் தனியாக எந்த உரமோ எந்த பூச்சிக்கொல்லி மருந்தோ நான் பயன்படுத்தவே மாட்டேங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம கட் பண்ணுற காயில் இருக்கிற அந்த விதைகள், அதுக்கப்புறமா அந்த பாவக்காய், சொரக்காய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதில் இருக்க விதைகளோடு அதை கட் பண்ணி தோல் சீவி போடுறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி செடி இருக்கிற இடத்துல போட்டுடுவேன். ஸோ அப்படி வளரப்பட்டது தான் நம்ம மணத்தக்காளி கீரை. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய விளைச்சல் கொடுத்தது. அகைன் நான் திருப்பி ஃபஸ்ட்டு சொன்னது தாங்க, இந்த மாதிரி கீழெல்லாம் கிள்ளி முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய விதையோடு சேர்த்து நான் அந்த ஒரு இடத்துல போட்டுடுவேன். திருப்பி அங்கே வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த தடவை நான் இடம் மாறி வேறு ஒரு இடத்துல போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே செடிகளே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல போட்டிருக்கேன். அது இல்லாமல் நான் பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் நம்ம பயன்படுத்தாதனால லைட்டாக பூச்சியோடு சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி இலைகள்லாம் இருந்தது. அதை நீங்கள் நார்மலாக தவிர்த்துடலாம். அந்த இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற கீரைகளை நீங்கள் கிள்ளிக்கலாம். நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால இது பூச்சிக்கொல்லி வராது அப்படின்லாம் இல்லை. எல்லா கீரையிலையுமே வரதான் செய்யும். அது வந்தால் தான் உடம்புக்கும் நல்லது. எது ஒன்று ஒரு சின்ன நுண்ணுயிரிகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது இருக்குன்றதுனால தான் அது பூச்சிகளும் அந்த செடிங்களுக்குள்ளே வருது. ஸோ அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. நம்மளுக்கு எதுனாலும் பூச்சி இருக்குன்னா அது கெடுதல் கிடையாது. பூச்சியே சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ நம்மளும் அதை உட்கொள்கிறதுக்கு தகுதியானதுன்றது தான் காரணம். ஸோ இந்த மாதிரி வரதை நீங்கள் எதுலலாம் பூச்சி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற கீரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக மொத்த கீரையும் நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க. இது இயற்கையாக கிடச்சிது நம்மளுக்கு. எந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணலை, எந்த ஒரு உரமோ விதையோ எதுவுமே நம்ம அந்தளவுக்கு போடாமல் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல கீரைங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற இலைகள்லாம் நான் எடுத்துட்டேன். அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் வந்து வீடியோக்காக அப்படியே மொத்தமாக உங்களுக்கு வந்து நல்லா தான் கீரை வந்தது அப்படின்னு பொய் சொல்லக்கூடாதுல்ல. உண்மையாக என்ன இருந்தது, எப்படி வந்ததுன்றதை காட்டணும். அதுக்காக இந்த இலைகள்லாம் எவ்வளோ நான் கழிக்கப்பட்டது, எவ்வளோ நல்லா இல்லாத இலைகள் இருந்ததுன்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வேர், இந்த தண்டுங்க இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம திருப்பி அங்கே வளரக்கூடிய இடத்துலையே வேறு ஒரு இடத்துல போட போகிறோம். இங்கே நார்மலாக இந்த கார்னர்லலாம் நல்லாவே விளைச்சல் இருந்தது. அந்த லாஸ்ட்டில் மட்டும் எதுவுமே வளராமல் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் இந்த தடவை நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் குப்பை மாதிரி இருக்கே இந்த செடி, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம உரம் வந்து டப்பாவில் போட்டு உரமாக மாற்றி செடிங்களுக்கு கொடுக்கல. டைரெக்டாக நான் வந்து அதிலேயே போட்டுகிட்டே வரதுனால உங்களுக்கு அந்த இடம் பார்க்க அப்படி இருக்குது. ஆனால் அதில் எந்த ஒரு இதுவுமே கெட்டது கிடையாதுங்க. ஏன்னா அது மண்ணுலேயே அழுகி மக்கி போய் உங்களுக்கு உரமாக கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.